என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அற்புதமான விசுவாசம் உள்ள இரவு ஜெப வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், இன்று நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் இந்த ஜெபங்களின் மூலமாக அதிகாலை ஜெபம், இடைவிடாது ஜெபிக்கிற ஜெபங்கள், சோர்ந்து போகாது ஜெபிக்கிற ஊக்கமான ஜெபங்களினால் நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை எல்லாவற்றையும் இந்த பரலோக தேவனிடம் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தைரியத்தை, அந்த அதிகாரத்தை, அந்த கிருபையை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதிலே மாற்றமே இல்லை. பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, கர்த்தரே சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற என் இரக்கங்களின் பிதா, ஐயா அந்த கிருபையின் பிதா, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறவற்றை கொடுக்காமல் இருப்பது எப்படி? அவர் நீங்கள் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பாரா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பதற்கு அவர் ஒரு அநியாயம் உள்ள தகப்பன் அல்ல, தேவன் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நீங்கள் உங்கள் பொல்லாதவர்களாகிய நீங்கள் மனிதர்களை பார்த்து கர்த்தரே சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சொத்தை, சுகத்தை, ஆஸ்தியை, செல்வத்தை, உணவை, ஐயா எல்லாவற்றையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சேர்த்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் போஷிக்கிறீர்களே. ஆனா பரலோகத்தில் இருக்கிற இந்த அற்புதமான பிதா தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக சிலுவையிலே மரிப்பதற்கு, சிலுவையிலே செத்து அவருடைய சொந்த ஜீவனை கொடுப்பதற்காக அனுப்பினாரே, உனக்காகவும் எனக்காகவும். அன்பு சகோதரியே, அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பிதா, நம்ம பரலோக பிதா, நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? Mighty God. அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகளெல்லாம்? நீங்கள் விரும்பிய எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையை விரும்பிய எல்லாம் என்கிற வார்த்தையை குறித்து யாரும் குழம்ப வேண்டாம். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்போம் என்பதிலே மாற்றமே இல்லை. நம்மில் யாராவது துஷ்டமான, கீழ்த்தரமான, பாவகரமான காரியங்களை கர்த்தரிடத்தில் சென்று கேட்பதில்லை. நாம் கேட்கிற நியாயமான, நீதியான அவருடைய சித்தத்தின்படி, தகப்பனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்கிற அந்த மகிமையான சித்தத்தின்படி கேட்கிற எல்லாவற்றிற்கும் அவர் பதில் கொடுப்பார், எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து முடிப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. ஆதலினால் தான் எபிரேயர் 4:16 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும், உதவி செய்யும், கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஐயா, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே தேவ சமூகத்திலே சேர்வதற்கு கர்த்தர் இந்த ஜெபத்தின் மூலமாக நம்மை வழி நடத்துகிறார். தைரியமாய், ஐயா, பயந்து அல்ல, ஒரு அடிமையை போல் அல்ல, அல்லது ஒரு அநாதை ஸ்திரியை போல் அல்ல, அல்லது உதவுவாரே இல்லாத, தேற்றவாளரே இல்லாத, அல்லது கைவிடப்பட்ட ஒரு பிள்ளையை போல் அல்ல, அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட நாம், நமக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, அந்த அதிகாரம் நீங்கள் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டைக்கு செல்ல முடியும். எத்தனை பேறு பெற்றவர்கள் நீங்களும் நானும். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக நீங்கள் விசுவாசத்தோடு தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டைக்கு செல்ல முடியும். நீங்கள் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, 1 யோவான் 5:14-15 இப்படியாக சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்ன கேட்டீங்க? ஐயா, உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் ஆசை என்ன, கனவு என்ன, எதிர்பார்ப்பு என்ன? உங்களுடைய குடும்பத்தை, ஐயா குடும்ப வாழ்க்கையை, கணவன் மனைவிக்கு இடையேயான குடும்ப வாழ்க்கையை, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து, உங்கள் தொழிலை குறித்து, வேலையை குறித்து எதிர்காலத்திலே என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் ஆவிக்குரிய
ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அதில் சொல்ற காரியத்தை கேளுங்க. நாம் எதையாகிலும் இதத்தான் இது மாத்திரம் தான் இல்ல, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். mighty God, எத்தனை வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ் பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே. இன்னும் வசனம் 15 சொல்கிறது, நாம் எதை கேட்டாலும் அண்டர்லைன், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஐயா, இது எத்தனை பாக்கியம் அருமையான தேவ பிள்ளைகளே. உங்கள் பிள்ளைகளை குறித்து எத்தனை கனவுகளை வைத்திருக்கிறீர்கள் ஐயா. உங்கள் குடும்ப வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே, வேலையிலே, பிசினஸிலே, ஊழியத்திலே எத்தனை கனவுகள், விருப்பங்கள், தரிசனங்களை வைத்திருக்கிறீர்களோ அத்தனையையும் உங்கள் பரலோக தேவனிடம் ஜெபத்தின் மூலமாக தெரிவியுங்கள். எல்லாவற்றையும் அவருக்கு தெரிவியுங்கள். இது விசேஷமான விஷயம். நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் ஐயா, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஐயா தேவ சமாதானம் எப்படியா வரும்? நீங்கள் விரும்பிய வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும், எல்லா ஏக்கங்களையும், எல்லா தாகங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா பசி தாகங்களையும் நிறைவேற்றி உங்களை மேன்மைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். என கருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஐயா, என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு ஐயா என்னுடைய மகனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் மகளுடைய வாழ்க்கை இப்படியாய் போய்கொண்டிருக்கிறது. ஐயா, என் மகன் வீட்டார், என் மகள் வீட்டார், என் மருமகள் வீட்டார் இப்படி இருக்கிறார்களே, அல்லது என்னுடைய சூழ்நிலைகள் இப்படியாய் இருக்கிறது, தொழில் இப்படி நல்லாய் மேன்மைக்கு மேல் மேன்மை அடையும், ஊழியத்திலே மகா உன்னதமான நிலையை அடைவோம் என்று எதிர்பார்த்தோம், எல்லா இடத்திலும் தாறுமாறாய் போறது போல் தெரிகிறது. ஐயா, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறேன், பயத்தோடும் திகிலோடும் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களோட இருந்து உங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, உங்களை கைவிடவும் மாட்டேன், உங்களை மறக்கவும் மாட்டேன் என்று சொல்லுகிற அற்புதமான தேவன் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், அங்கும் இங்கும் ஓடாதிருங்கள், என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு, ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு இளைப்பாறுதல் தருவேன், சந்தோஷம் சமாதானத்தை தருவேன். தைரியமாய் வாருங்கள். ஐயா, எத்தனை பெரிய பாக்கிய அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஐயா எத்தனையோ பிரச்சனைகள், துன்பங்கள், சோர்வுகள், அசதிகள், எத்தனையோ சவால்களுக்கு மத்தியிலே, எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை குறித்து என் தேவனாகிய கர்த்தர் ஆதலினால் நாம் இரக்கத்தை, நீங்கள் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்திலே, தேவையான சமயத்திலே உதவி செய்யும், சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் என்னுடைய கிருபாசன தண்டைக்கு, தைரியமாய் என்னுடைய சமூகத்திற்கு, தைரியமாய் என்ன பரிசுத்த ஸ்தலம் பர்வதமாகிய அதிகாலை ஜெபத்திற்கு, இரவு நேர ஜெபங்களிலே தைரியமாய் வாருங்கள், விசுவாசத்தோடு வாருங்கள் என்று நீர் எங்களை அழைப்பதற்காக, நீர் கொடுத்த எங்களுக்கு தைரியத்திற்காக, விசுவாசத்திற்காக, ஐயா நீர் எங்களை அழைத்த அழைப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகள் எந்த இடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எந்த காரியங்கள் இவர்களை மனதிலே பயங்கரமான உளைச்சலை, கவலையை, வேதனை கொடுக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் கண்ணீரை துடைக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவர் ஐயா, இவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக. கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஏற்ற காலத்திலே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் ஐயா, உம்முடைய கரத்திலே அடங்கி இருக்கிற பிள்ளைகள் அதிகாலையில் தேவ சமூகத்திலே வருகிறார்கள், இரவு வேளையிலே உம்மையே நோக்கி பார்க்கிறார்கள், நடுஜாமங்களில் விழித்திருந்து காத்திருந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் உண்டு ஐயா. உம்முடைய வார்த்தையை சுவிசேஷமாய்
இந்த காரியத்தை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணி உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற உத்தமமான குணமுள்ள அநேக ஸ்திரீகள் இருக்கிறார்கள், சகோதரிகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றே இந்த இரவே ஒரு பெரிய அனுக்கிரகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஏற்ற பலனை கொடுக்கும்படியாய், கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் சொன்னீங்களே. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் எதையாவிலும் உம்முடைய சித்தத்தின்படி கேட்டால் அப்பா நீங்க எங்களுக்கு செவி கொடுக்கிறீர், நீர் கொடுப்பீர் என்பதே நாங்கள் உம்மை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்ற விசுவாசத்தில் வந்திருக்கிற ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுக்கு இருக்கிற எல்லா கவலைகளையும் போக்கி கண்ணீர்களையும் துடைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதே ஒரு மாற்றம், இந்த இரவிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரவிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. ஐயா பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமான ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். குடும்பங்கள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும். என் தேவனாகி கர்த்தர்களை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நிச்சயமாக விசுவாசியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் நம்புங்கள். உங்கள் திட நம்பிக்கை விட்டு விடாதிருங்கள். ஐயா தைரியமாய் அவருடைய கிருபாசனத்திற்கு செல்லுகிற தைரியத்தை கொடுக்கிறார். நாங்கள் எதை கேட்டாலும் அவர் செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஐயா அவருடைய பிள்ளைகள் நாங்கள். சகோதரியே, நீ அவருடைய மகள். கவலைப்படாதிருங்கள். என்ன வேண்டுமோ கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், பெற்றுக்கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத யாரா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விரைவாக. செய்தியை கேட்டுட்டு அப்படியே போயிடாதுங்க. லைக் போடுங்க, கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, இதை ஷேர் பண்ணுங்க அநேகருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வரப்போகிற அற்புதமான நம்முடைய திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காக தவறாமல் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும்.